விவேக சிந்தாமணி என்ற நூலிலிருந்து பாடலன் 7 மணிகம் 107 சிறப்பாக தொகுத்து வழங்குகின்ற தமிழறி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என்கிற அதனையா அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து வாருங்களையா. அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 107. தலைவியின் அழகை தலைவன் உரைத்தல். கொல் உலை வேல் கயல் கண் கொவ்வையம் கனிவாய் மாதே நல் அணி மெய்யில் பூண்டு நாசிகாபரண மீதில் சொல்லரின் குன்றி தேடி சூடியது என்னோ என்றான். மெல்லியல் கண்ணும் வாயும் புதைத்தனல் வெண்முத்து என்றாள். தலைவியின் அழகை தலைவன் உரைத்தல். கொல் உலைவேல் கயல் கண் கொல் உலைவேல் கயல் கண் கொவ்வையும் கனிவாய் மாதே நல்லணி மெய்யில் பூண்டு நாசிகாபரண மீதில் சொல்லரில் குன்றி தேடி சூடியது என்னோ என்றான். மெல்லியல் கண்ணும் வாயும் புதைத்தனல் வெண்முத்து என்றால் கொல்லன் உலைக்களத்தில் காய்ச்சி கூர்மை செய்யப்பட்ட வேலையும் கயல் மீனையும் போன்ற கண்களையும் கொவ்வை கனி போன்ற வாயையும் உடைய பெண்ணே, நின் மூக்கு அணியில் குற்றத்தை உடைய குன்றிமணியை அணிந்து கொண்டதன் காரணம் யாது என்றான். தலைவன் சொன்னான். அதற்கு அப்பெண் வெட்கம் கொண்டு தன் கண்களையும் சிவந்த வாயை மூடிக்கொண்டு, அது குன்றிமணி அன்று, வெண்மையான நிறமுடைய முத்து என்றாள். அதாவது அப்பெண்ணின் வாய் சிவப்பாலும் கண் சிவப்பாலும் வெண்மையான முத்து சிவந்த குன்றிமணி போல விளங்கியது என்பது குறிப்பு. அதாவது கண்ணினுடைய கண்மையால் மேல் பகுதி கருத்தும் உதட்டினுடைய சிவப்பு சாயத்தால் முத்தினுடைய கீழ்ப்பகுதி சிகப்பும் கொண்டதாக இருந்தது என்று பாடலாசிரியர் கற்பனையில் கூறுகின்றார். அவள் கண்ணையும் வாயை மூடிக்கொண்ட பிறகு முத்து வெண்மையாக விளங்கியது என்பதையும் அதில் காட்டப்படுகிறது. மீண்டும் பாடலை பார்ப்போம். தலைவியின் அழகை தலைவன் உரைத்தல். கொல்வுலை வேல் கயல் கண் கொவ்வையம் கனிவாய் மாதி நல் அணி மெய்யில் பூண்டு நாசிகாபரண மீதில் சொல்லரில் குன்றி தேடி சூடியது என்னோ என்றான். மெல்லியல் கண்ணும் வாயும் புதைத்தனல் வெண்முத்து என்றால். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்க தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து 107வது பாடலும் விளக்கமும். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து. நன்றிகளையா, மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.